வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான கோழி கால் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த குழம்பு செய்ய போகிறோம். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது மறுபடியும் நமக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஒரு பாதி பீஸ் அளவுக்கு இஞ்சியை வந்து கட் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூடவே எந்த அளவுக்கு வந்து உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை நீங்கள் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிராக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சிக்கனை மசாலா கூட கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா நம்ம வந்து ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்காக நீங்கள் ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே கூட செய்யலாம். இப்போ நமக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்காக வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம வந்து பொரிய விட்டுலாம். பொரிஞ்சு வந்த பிறகு வந்து 4 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு 30 சின்ன வெங்காயம் போல் தோலெல்லாம் எடுத்துட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். நம்ம எப்பயுமே சிக்கன் குழம்பு, மீன் குழம்புலாம் செய்கிறப்ப சின்ன வெங்காயத்தை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நான் இன்றைக்கி 3 தக்காளி, சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 3 தக்காளியை எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்குவோம். அடித்து எடுத்த பேஸ்ட்டாக இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். தக்காளியை சேர்த்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச சிக்கனை நம்ம இதில் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துருவோம். இப்போ நம்ம எல்லா சிக்கன் ட்ரம்ஸ்டிக்குமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. மூடியை போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து வேக வச்சுருவோம். சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 4-5 முந்திரி பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்ட பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்குவோம். நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே குழம்பு வந்து வாசமாக இருக்கும். அதுக்காக தான் வதக்கிட்டு நம்ம சேர்க்குறோம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கி வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனுமே வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் வெந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிருச்சு. இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சா நல்லா செக் பண்ணிவிட்டு சிக்கன் வெந்த பிறகு நீங்கள் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சிக்கன் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்து கொதிக்க வச்சுட்டோம்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு நமக்கு வந்து மாறிடும். அதனால் லாஸ்ட்டாக ஒரு இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம அந்த தேங்காவை சேர்த்து கலந்து நம்ம வந்து கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுருவோம். தேங்காவை சேர்த்த பிறகு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லைட்டாக கொதிக்க விட்டுருவோம். நல்லா லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நமக்கு வந்து மாறிடும். அதுக்காக தான் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு லாஸ்ட்டாக நம்ம ஒரு தாளிப்பை ரெடி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்படியே கூட நம்ம வந்து விட்டுடலாம். நம்ம வந்து இந்த தாளிப்புக்காக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துட்டு சோம்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூளையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குறப்ப அந்த குழம்பு ரொம்பவே வந்து வாசமாகும். அதே சமயம் நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ சூப்பராக சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து சாதத்து கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.